தேசிய மண்டலம் 17 தொலைக்காட்சியின் காலை செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெசி ரஞ்சினி. 2024ஆம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான EPS எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் நாளை பிப்ரவரி 17, 18 ஆகிய தேதிகளில் ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த மாவட்ட அளவிலான EPS JCIயின் புதிய உறுப்பினர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒரு சிறப்பான பயிற்சியாகும். நம்ம தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் இதயம் நலனையின் உரிமையாளர் JCVR முத்து அவர்கள் கூறுகையில், அவரும் JCI உறுப்பினர் என்றும் அவரது பேச்சுக்களுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்த இடமே JCIயின் EPS தான் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தரகரே வணக்கம். வணக்கம். நான் மாதவன் பேசுறேன். என்ன யாருன்னு தெரியுதுங்களா சார்? நீங்க ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் மாதவன் சார் தானே? எப்படிங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும்? சந்தோஷம் தாங்க. ஓகேங்களா? இந்த கடவுள் அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க சார், என்ன விஷயம் கால் பண்ணீங்க? பையனுக்கு ஒரு வரம் பார்க்கணும். நேரம் இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க. சரிங்க சார், வரேன். சரி தரேன். நான் அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க பையனுக்கு பர்த்டே வருதுங்க. ஆமா சித்ரா. ஐ பர்த்டே. அப்ப என்ன கேக் வாங்க போறீங்க? உனக்கு என்ன கேக் வேணும்டா செல்லம்? எனக்கு பைனாப்பிள், பிஸ்தா, ஆரஞ்சு, வெண்ணிலா. எனக்கு இந்த 4 கேக்குமே பிடிக்குமே. சரி, எல்லாமே வாங்கிடலாம். ஓகேடா பையா, எல்லாம் வாங்கிடலாம். ஐ ஜாலி. எதுக்கும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமே. உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், வரட்டுங்களா? வாங்க வாங்க, நல்லா நலமா தான் வரீங்க. இன்னைக்கு என் பையனோட பர்த்டே, வாங்க. ஓகே சார். பையனோட வயசு என்னன்னு கேட்காம விட்டுட்டோம். சரி, அங்கதானே போறோம். பைனாப்பிள், பிஸ்தா, ஆரஞ்சு, வெண்ணிலா. ஐ எனக்கு பிடிச்ச 4 கேக்குமே இருக்கே. எப்பதான் கேக் வெட்ட போறோம்? கொஞ்சம் பொறுடா, மாமா வந்த பிறகு கட் பண்ணிடலாம். மாமா வரும்போது நான் கேட்ட ரிமோட் கார் வாங்கிட்டு வருவாரு தானே? இருடா பையா, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாரு. ஏண்டி இன்னைக்கு கூட அவன் வேலைக்கு போனோம்? வந்துருவான், கொஞ்சம் பொறுங்க. வந்துட்டியாப்பா? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, Mama. ஹாப்பி பர்த்டேடா கண்ணா. அன்பு, இன்னைக்கு உனக்கு 8வது பர்த்டேடா. எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பர்த்டே வரும். உனக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே வருது. எல்லாமே ஸ்பெஷல் அன்பு உனக்கு. சரி அன்பு, தரகர் வர டைம் ஆயிடுச்சு. நீ போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துரு. சரிம்மா. சார், தரகர் தியாகம் வந்திருக்கேன் சார். அடடே, வாங்க அண்ணே, உள்ள வாங்க. வணக்கம் மாதவன் சார். வாங்க தியாகு, உட்காருங்க. இனியன், கேக் கொண்டு வந்து கொடு. சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்க. கேக் எல்லாம் அதிகம் சாப்பிடுறதில்லப்பா, இருந்தாலும் ஒரு இது எடுத்துக்கிறேன். போஸ்ட் மாஸ்டர் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாரு. பையனை கேக் கொண்டு வர சொன்னாரு. பார்த்தா சின்ன பையனா இருக்கா. ஒன்னும் புரியலையே. டேய் தம்பி, உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த பையன் பேரனா இருப்பானோ? என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா,
சார் சொல்லியிருந்தாரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு. ஆமாண்ணே. மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு தான் பர்த்டேவா? ஆமாண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஒரு நல்ல வரனா அமைஞ்சா இந்த வருஷத்துலயே கல்யாணம் முடிச்சிடலான் இருக்கோம். ஆமா, உன் பையனுக்கு எத்தனாவது பர்த்டேமா இது? என் பையனுக்கு இன்னைக்கு தான் 8வது பர்த்டேண்ணே. வணக்கங்க. டேய், உனக்கு மேக்கப் பண்ணிட்டு வரது உனக்கு இவ்வளோ நேரமாடா? டேய் நீ என்ன மரியாதை குறையுது? தாத்தா, எனக்கு 8வது பர்த்டே கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா மாமாக்கு இன்னைக்கு தானே 8வது பர்த்டே கொண்டாடுறோம். அதனால தான் வாடா போடான்னு சொன்னேன். ஓ, இன்னைக்கு பிப்ரவரி 29 இல்ல? தம்பி லீப் இயர்ல பிறந்திருக்கு. தம்பி உனக்கு 32 வயசு தானே பாவுது? ஆமா சார். ஓ, தம்பி 90s கிட்டா. ஏற்கனவே நிறைய பேர் கியூல காத்துட்டு இருக்காங்க. இதுல தம்பிக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான் எனக்கும் கமிஷன் வந்த மாதிரி தான். வந்ததுக்கு இந்த டீயும் கேக்கும் தான் மிச்சம். கேக்கு வேணான்னு சொன்னாரு, இப்படி எடுக்கிறாரு. வணக்கம். ஜேசிஐ மண்டலம் 17 தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக உங்கள் ரஞ்சினி. ஜேசிஐ மண்டலம் 17 இடைமாநாடு சங்கமித்ரா என்ற தலைப்பில் இன்று மே 12, 2024 மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ கோபி கிரீன்ஃபீல்ட் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மண்டல தலைவர் JFS அசோக் கார்பத் அவர்களை தேரில் அமர வைத்து அழைத்து வந்தது விழாவிற்கு மேலும் சிறப்பு கூட்டியது. மதியம் சைவம் மற்றும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. சரி மச்சி, நான் சொல்லிடுறேன். நீ வந்துடு, சரியா? ஓகேடா, பாய். சொல்றா மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. சொல்றா மச்சான், கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், மும்பையிலேருந்து சேவியரும் இஸ்மாயிலும் வந்திருக்காங்க. ஈவினிங் ஒரு கெட்டு வச்சிடலாமா? அப்போ நம்ம ரெகுலர் ஸ்பாட்லேயே மீட் பண்ணலாம் மச்சான். அம்மா, நான் போயிட்டுறேம்மா. அங்க ஒரு நிமிஷம், தரகர் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க தியாகு. பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க தானே? எப்பவும் போலதான் சார். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. சார், அப்புறம் இன்னொரு விஷயம். KK நகர்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, தம்பிய ஒருட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. சரி தியாகு, சொல்லிடுறேன். ஓகே. டேய் மச்சான். வா மச்சான். டேய் மும்பை பாய், எப்படி இருக்க? மாமா, டேய் என்னடா வேணும்? அப்புறம் மச்சான், மும்பை லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க்கெல்லாம் ஓகே தான் மச்சான். மும்பையில் என்ன பொண்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு இருக்கதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான்டா. உனக்கு மச்சான்? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான், ஜாலியா போயிட்டு இருக்கு. உனக்கு என்ன மச்சான், ஒரு நல்ல மனசுக்கு இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பேன். எப்படி மச்சான் சொல்றேன்? உனக்கு தான் கல்யாணமே ஆக போகிறது இல்லையே, இப்போ மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாகவே இருக்க போகிறேன். அதான் மச்சான் சொன்னேன். இவருடைய 4 கல்யாணம் பண்ணி கிழிச்சிட்டாரு. ரொம்ப பேசாதடா. நீ சிங்கிள் தான், நானும் சிங்கிள் தான். அப்புறம் மச்சான், பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன அதை ஆச்சு? நான் சொல்கிறேன். அந்த கதவு தெரியல மச்சான், அன்னைக்கு பார்த்த பொண்ணு ஊத்திக்கிச்சு. இன்னைக்கு கேட்கறதுல வேற பொண்ணு பார்க்க போறாராமா. விட்டு கேட்டியா? எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? நீ அக்காவை எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகேடா, போலாமா?
வணக்கம். ஜேசிஐ மண்டலம் 17 தொலைக்காட்சியின் மாலை செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜேசி ரஞ்சினி. ஜேசிஐ மண்டலம் 17 மண்டல மாநாடு நேற்று அக்டோபர் 5, 2024 மற்றும் இன்று அக்டோபர் 6, 2024 ஆகிய தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ ஈரோடு எக்ஸல் மிக சிறப்பாக செய்திருந்தன. இந்நிகழ்ச்சிக்கு வெற்றி விழா என தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். 2025ஆம் ஆண்டிற்கான மண்டல தலைவர் மற்றும் மண்டல ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக ஜேஎஃப்எஸ் கௌசிக் அவர்கள் பதவியேற்றார். அவரது பதவியேற்பில் இந்த ஆண்டு கோட்டாண்டாக அமையும் என்று கூறினார். வணக்கம். ஜேசிஐ மண்டலம் 17 தொலைக்காட்சியின் மாலை செய்திகள் வாசிப்பது உங்கள் ரஞ்சினி. ஜேசிஐ மண்டலம் 17 பீட்டா ஏப்ரல் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ கோயம்புத்தூர் மெட்ரோபோலிஸ் சிறப்பாக செய்திருந்தனர். தொழில் முனைவோருக்கு தொழிலினை மேலும் சிறப்பாக நடத்தி வருமானத்தை பெருமளவில் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை விளக்கும் பயிற்சியை பீட்டா என அந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஜேசிஐ கோயம்புத்தூர் மெட்ரோபோலிஸின் தலைவர் ஜேசி ஜெஸ்கோ முகமது அவர்கள் கூறியிருந்தார். வணக்கம். ஜேசிஐ மண்டலம் 17 தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக உங்கள் ஜேசி ரஞ்சினி. ஜேசிஐ மண்டலம் 17 தலைமை பண்பிற்கான பயிற்சி ஜைலா ஜோன் யூத் லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அகாடமி இந்த ஆண்டு பண்புடை தலைவன் அகிலம் ஆளும் திறன் என்ற தலைப்பில் ஜூலை 25, 26, 27 ஆகிய தேதிகளில் கேரளா மாநிலம் வயநாட்டில் அமைந்துள்ள வைத்திரி வில்லேஜ் ரெசார்ட்டில் 3 நாள் பயிற்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ திருப்பூர் ஸ்மைல்ஸ் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒன்றரை வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பையனுக்கு வயசு ஏறிட்டே போகுது. ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா எந்த பொண்ணும் எனக்கு இன்னைக்கு முதலிரவு ஜிஞ்சாக் 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 எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு தம்பி. எனக்கு இன்னைக்கு முதலிரவு எனக்கு இன்னைக்கு முதலிரவு. கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. ஆமாண்டா தம்பி. 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அழகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உனக்கு லவ்வும் பண்ண தெரியாது, நாங்க பாக்குற பொண்ணும் அமைய மாட்டேங்குது.
வணக்கம். ஜேசிஐ மண்டலம் 17 தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிப்பது உங்கள் ரஞ்சினி. ஜேசிஐ மண்டலம் 17இன் மண்டல மாநாடு அக்டோபர் 11 ஆகிய இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ கோயம்புத்தூர் இன்சிட்டி மிக பிரம்மாண்டமாக செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மண்டலம் 17இன் புதிய தலைவராக யார் பொறுப்பேற்க போகிறார் என்ற ஆவலுடன் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அத்தா கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிம்மா ரேணுகா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். நம்ம 90s கிட்ஸ்க்கு எங்கெங்க கல்யாணம் நடக்குது. டைரக்டர் ஸ்கிரிப்ட்ல கூட எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தான் சொன்னாரு. ஏதோ நல்ல மனசு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பாய்.